ஒரு கப் கோதுமை மாவு இருந்தால் போதும். வீட்டில் இருக்க பொருட்களை யூஸ் பண்ணியே பட்டர், எக், ஓவன் எதுவும் தேவையில்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த சாக்லேட் கேக் ரெசிப்பியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்கம் டு ஏவிடி கிச்சன். இந்த ரெசிபிக்காக நம்ம இன்றைக்கி டம்ளர் யூஸ் பண்ணுறோம். கேக் டின் தேவையில்லை. டம்ளரில் இதே மாதிரி நல்லாவே ஆயிலை க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கேக் ஒட்டாமல் வரும். இந்த ரெசிப்பியில் நம்ம சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்குமே கேக் ஈஸியாக வரும். இப்போது மிக்சிங் பவுலில் 3/4 கப் அளவு சுகர் பவுடர் எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவு கெட்டியான ஓரளவுக்கு புளிச்ச தயிர் எடுத்துக்கோங்க. சுகர் பவுடர் வீட்டிலேயே பண்ணுறீங்க அப்படின்னா எப்போவுமே சுகர் நல்லா ஃபைன் பவுடர் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அளந்து எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது கேர்டும் சுகரும் ப்ராப்பராக மிக்ஸ் ஆகணும். இதே மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் விஸ்க் யூஸ் பண்ணுங்கள். நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ இது கூட ஜன்னி வச்சுட்டு 1 கப் அளவு கோதுமை மாவு, 3 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர், 3 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி மைதா யூஸ் பண்ணல. வீட் ஃப்ளார்லேயே இந்த கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். நல்லா சலிச்சு விட்டுடுங்க. இப்படி சலிக்கும் போது உங்களுக்கு கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக வர்றதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு விஸ்கை யூஸ் பண்ணி ஒரே டைரெக்ஷனில் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூட சேர்க்குறதுக்காக நான் பாலை காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 1/2 கப்லேருந்து 3/4 கப் தேவைப்படும். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஓரளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக இருந்ததுன்னா கேக் பேக் ஆக லேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மேலே ஃபுல்லாகவே உங்களுக்கு தீஞ்சு போன மாதிரி ஆகிடும் கேக் ஸோ திக்னஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும். நான் இன்றைக்கி 3/4 கப் அளவு பால் ஆட் பண்ணியிருக்கேன். பால் திக்கான பால் எடுத்துக்கோங்க. ரெசிபி ரொம்ப நல்லா வரும். இப்போது உங்களுக்கு க்ரீமியான டெக்ஸ்சரில் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போது டம்ளரில் ஃபில் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு 3/4 டம்ளர் ஃபில் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி இதை கடாயில் வச்சு பேக் பண்ண போகிறோம். கடாய் கொஞ்சம் ஆழமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கேக் ஃப்ளஃபியாக மூடியில் டச் ஆகாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தாராளமாக 1/2 டம்ளர் ஃபில் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அடிகனமான கடாயில் இதே மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. பிளேட் வச்சுட்டு டம்ளர் ஃபுல்லாகவே இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே டைட்டாக மூடி போட்டு ஒரு வெயிட் வச்சுருங்க. 25 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணால் போதும். பர்ஃபெக்டான சாக்லேட் கேக், அதுவும் எக்லெஸ், ரெடி ஆயிரும். அடிக்கடி நம்ம கேக்கை செக் பண்ணக்கூடாது. 20 மினிட்ஸ் கழிச்சு வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. சைட்ஸில் மட்டும் நைஃப் யூஸ் பண்ணி பொறுமையாக ஓரங்களை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டீமோல்ட் பண்ணிக்கலாம். இந்த கேக்கை நீங்கள் தாராளமாக 1 வீக் ஸ்டோர் பண்ணலாம். ரொம்பவே ஸ்பாஞ்சியான இந்த வீட் ஃப்ளாரில் பண்ண கேக்கை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.